ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி ஸ்பாட்லைட் தமிழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறதுனா ஃபஸ்ட் டைம் ஒரு பைக்கை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா 1960ஸ்லேருந்து 1996 வரைக்கும் இந்தியாவே கலக்கின வண்டி இது. இதோட பிளான்ட் பார்த்தீங்கன்னா மைசூரில் இருந்தது. அந்த வண்டி பேர் பார்த்தீங்கன்னா ஜாவா. அந்த வண்டியோட கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க 1996. எதனால் க்ளோஸ் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியலை. ஸோ அந்த வண்டியை வந்து திருப்பி இப்போ உள்ள டெக்னாலஜியில் செம்மையாக ரீமாடல் பண்ணிவிட்டு மகேந்திரா கம்பெனிக்கார விட்ருக்காங்க. 3 வண்டி விட்ருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஜாவா 42 ஒன்று, நியூ ஜாவா ஒன்று, ஜாவா பெராக்குன்னு விட்ருக்காங்க. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பாட்லைட் தமிழில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜாவா பெராக்கு. வாங்க போய் பார்க்கலாம் ஜாவா. இதுதாங்க அந்த ஜாவா பெராக். பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டைலிஷாக சும்மா கெத்தாக நிற்குது. சிங்கிள் சீட்டில் விட்ருக்காங்க. இந்த சிங்கிள் சீட்டு பார்த்தீங்கன்னா மொரட்டு சிங்கிளுக்காக வண்டியை விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து க்ரூசர் பைக். ஸோ இதோட ரிவ்யூ எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாவாவோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷலான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த டூமு தான். இந்த டூமை பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ அந்த 1960s இருக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அது ஒரு சரியான விஷயம். அது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாவானே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக அந்த சிம்பிள் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஜாவா பழைய சிம்பிளும் இந்த 2 கிரிப்லையும் கொடுத்துருக்காங்க. அந்த மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்டைலிஷாக சின்னதாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு மிரரை, சைடு மிரரை ஒரு நல்ல இதுவாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் இங்கே ஆர்ன் பக்கம் வந்தீங்கன்னா ஆர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சின்னதாக கோல்டு கொடுத்துருக்காங்க. பிளாக்குக்கு ஏற்ற ஒரு செம்ம கலர் கொடுத்துருக்காங்க ஜாவான்ட்டு. அதுலேயும் ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இண்டிகேட்டர் பார்க்கலாம். இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க அழகாக வண்டிக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா. ஆனால் இது பல்பு டைப்பு, எல்இடி டைப் இல்லை, பல்பு டைப்பு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சரியான சஸ்பென்ஷனு. டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு. ஸோ இது பழைசில் 1960s எப்படி இருந்து நமக்கு தெரியல. நம்ம இன்னொரு வாட்டி ரிவ்யூ பண்ணலாம் கண்டிப்பாக அந்த வண்டியை. பிரேக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடு கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஃப்ரண்ட்டும் பேக்கும் டிஸ்க்கு. ஃப்ரண்ட்டு டிஸ்க் பேடோட டிஸ்க்கு சைஸு பார்த்தீங்கன்னா 280 mm வருது. இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது BS6ன்றனால ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க பை பிரேக்கு. ஸோ டயர் சைஸு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து 100, 90, 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்போக்ஸ் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்போக்ஸ் வீல் கொடுத்தனால இதில் வந்து டியூப் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நமக்கு இப்போ தேவை அப்கிரேட் பண்ணணும், எனக்கு எல்லாம் இதாக வேணும்னா நம்ம இந்த டயரை அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம டியூப்லெஸ் டயராக மாற்றிக்கலாம். இதை வெறும் டியூப்லெஸ் மவுத்து மட்டும் போட்டுட்டு அப்படியே டியூப்லெஸ் டயராக மாற்றிக்கலாம் இந்த இதுவை. ஸோ இதில் டயரில் இதில் பார்த்தீங்கன்னா வீலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு ஸ்டீல் இதில் வந்து பிளாக் கோட்டட் கொடுத்துருக்காங்க. கீழே மட்டும் ஒரு செம்மையாக கொடுத்துருக்காங்க. இது லைனு கலருக்கு ஏற்ற மாதிரி, வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த மட்கார்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க மட்கார்டாக. ஸோ அந்த மட்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோல்டு லைனிங் அருமையாக கொடுத்துருக்காங்க. அந்த லைனிங்கு கலருக்கு மேட்சிங்காகவே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம இன்ஜினை பற்றி பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது 334 cc கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் சிலிண்டர் தான், பட் ஆனால் 4 வால்வு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சைலன்சர் பார்த்தீங்கன்னா டபுள் சைலன்சரோட வருது. இது இன்ஜின்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக ஜாவான்னு ஒரு பிரிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக அருமையாக இருக்குது. இது இன்ஜின் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா டைப்பே பார்த்தீங்கன்னா இது இன்ஜின் டைப் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பு தான். இது பெட்ரோலு பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க லிக்விட் கூல்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் அழகாக கொடுத்துருக்குறாங்க இது சைஸு.
நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுலேயே வந்து வார்னிங் இதுவும் கொடுத்துருக்காங்க, சின்னதாக எல்லாம் அந்த ரேடியேட்டர் கவர்லேயே கொடுத்துருக்காங்க. இது சைலன்சர் பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த இன்ஜின்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ஜாவானே கொடுத்துருக்குறாங்க சூப்பராக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்குது. ஃபினிஷிங்கே வந்து செம்மையாக இருக்குது பார்த்தாலே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபுட்ரெஸ்ட்டில் ஒரு அல்டிமேட்டான விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுலேயே வந்து சின்னதாக அழகாக ஒரு ஜாவான் அவங்களோட இது கொடுத்துருக்காங்க. இந்த ஜாவா எங்கெங்கெல்லாம் இருக்குமோ எல்லா இடத்துலையும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஜாவான்றது. ஸோ பிரேக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது. சைலன்சர் பார்த்தீங்கன்னா வெறும் பைப்பு மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா. என்னடா இது பைப்பு கொடுத்துட்டான்னு நினைக்காதீங்க. சைலன்சர் ஒரு பீட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், விஷயம் நல்லா இருக்குது. எல்லாமே வந்து ஹெவி மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸு சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வெறும் பாக்ஸு கிடையாது. இது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லி டேவிட்சன் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் பாக்ஸ் உள்ளே என்னென்ன வைக்கலாம், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓ சூப்பர். இது ஸ்பேஸ் கிடையாது, உள்ளே வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்குது. வண்டிக்கான விஷயம் நம்மளுக்கு தெரியல, அதை பற்றி நம்ம தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. பட் ஆனால் சைடில் கொடுத்துருக்கேன். நானும் உள்ள ஸ்பேஸ் இருக்குன்னு தான் நினச்சேன். இவ்வளோ ஒயரிங் கிட் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வண்டி நல்லா சேஃப்டியாக பார்த்துக்கணும். க்ளோஸ் பண்ணிடலாம். இதுலேருந்து வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து மோனோ ஷாக் அப்சார் கொடுத்துருக்குறாங்க. அது உள்ளே சென்டராக எப்படி கொடுத்துருக்காங்க மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது 7 அட்ஜஸ்டபிள் டைப் மோனோ ஷாக் அப்சாரு. இந்த அட்ஜஸ்டபிள் தோருக்கு பாருங்கள், எவ்வளோ நமக்கு தேவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் சூப்பராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சீட்டை கொடுத்துருக்காங்க சென்டராக. கண்டிப்பாக பேக் பெயின் யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா ஹெவியாக இருக்குது. சீட்டு தனியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு 100 கிலோ வரைக்கும் உக்காரலாம், 100-150 கிலோ வரைக்கும் உக்காரலாம். லைட்டு கண்டிப்பாக பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை இடம் இருந்தால் விட கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்காது. இது கீழே வந்து செம்மையாக ஒரு எல்இடி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது எல்இடி பிரேக். இது வாங்க பார்க்கலாம் பிரேக் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, எல்இடி டைப்பில் கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக இருக்குது எல்இடி. அதே மாதிரி இது மட்கார்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ பேக் மட்கார்டு அதே மாதிரி கலரில் கொடுத்துருக்கு. செம்மையாக ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பர் லைனிங்கு. ஸோ பின்னாடி இண்டிகேட்டர் அதே மாதிரி சேம் எல்லோ கலர் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கு, பேக் ஒன் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 240 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க இது பேக் பிரேக்கு. ஆனால் டயர் சைஸு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் வந்து எங்கே போட்டிருக்காங்க, 140/70/17 கொடுத்துருக்காங்க டயர் சைஸு. இதுவும் ஃப்ரண்ட் வீல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கோட்டிங்கு. இதுக்கும் நம்ம வந்து டியூப் அப்கிரேட் பண்ணோன்னா டியூப்லெஸ் போட்டுக்கலாம். இது ஸ்போக்ஸ் வீலுன்றனால நம்ம டியூப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது ஸ்போக்ஸ் வீல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா டபுள் சைலன்சரு, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க சைலன்சரு. பாக்ஸ் இந்த சைடும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கான். இந்த சைடு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒயரிங் இருக்கா இல்லை கிட்டு வேறு எதனா வச்சுருக்குறாங்களான்ட்டு. ஓ, புக்கு வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க இதில். ஆனால் பாக்ஸ் பார்க்கறதுக்கு தான் சைஸ் பெருசாக இருக்குது. ஆனால் வந்து பாக்ஸ்க்குள்ளே வந்து லென்த்தே இல்லை, எதுவுமே இல்லை. செம்மையாகுது. சீட்டு கலரும் பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்குறாங்க, ஒரு ப்ரௌன் கலரில். ஒரு நல்ல விஷயந்தான் அதுவும். ஓகே, இந்த சைடு இன்ஜினு ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு சூப்பராக பேக்கிங்லேருந்து பண்ணியிருக்கிறாங்க, நல்ல விஷயம். எல்லாமே ஒரே கலரில் போட்டு டேக் அடிச்சு நல்லா இருக்குது. இதில் எஃப்ஐ எங்கே இருக்குன்னு தெரியல. ஃபியூல் இன்ஜெக்ஷன் டேங்க் அடியில் கொடுத்துருப்பாங்க ஃபியூல் இன்ஜெக்ஷனு. இன்னும் செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா சைஸு பெருசாக கொடுத்துருக்காங்க. இது ஸ்ப்ராக்கெட் டைப்பு தான், பெல்ட் டைப்பு கிடையாது. ஹார்லி டேவிட்சன்லாம் நீங்கள் போனீங்கன்னா பெல்ட் டைப் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட் டைப் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் ஸ்ப்ராக்கெட்டே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, செம்ம பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரெக்கிங்கு ஒரு லாங் ட்ரிப்பு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். முக்கியமாக மொரட்டு சிங்கிள்னு சுற்றுறவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாவாவோட பழைய சிம்பிள் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெயிண்ட்டு தான், நல்லா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, கோல்டு கொடுத்துருக்குறாங்க பழைய இதுவே. இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து இது டேங்க் வந்து ஸ்டிக்கர் தான், ஸ்டிக்கரில் பெயிண்ட்டு தான்.
ஆனால் அதில் வந்து கரெக்டாக அந்த இது பஞ்சு கொடுத்துருக்காங்க, கேப்பு சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டேங்க்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் அவங்களோட பெராக்குன்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் சீட்லேயும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஜாவாவோட பெராக்கு. அதுலேயும் அந்த லைனிங் கொடுத்துருக்குறாங்க, லைனிங் ஸ்டிக்கர் தான் நான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அதுலேயும் டேங்க்கு ஓப்பனிங் பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடுற இடம் செம்மையாக கொடுத்துருக்குறான். ஜாவா மோட்டார் சைக்கிள்ஸ் ஸ்டீலில் மேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஃபியூலோட இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 14 லிட்ரு, 14 லிட்டர்ஸ் நீங்கள் போட்டுட்டு எங்கே வேணாலும் போகலாம். பெட்ரோல் தழும்ப இருக்குது. வண்டி தட்டினா போயினே இருந்தலாம், நம்ம பாட்டுனே எங்கே வேணாலும். ஸ்பீடா மீட்டர் பார்க்கலாம். ஆன் பண்ணி சாவி ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டிஜிட்டல் மீட்ரு கிடையாது, நார்மல் மீட்ரு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் கிலோமீட்டர் ரீடிங் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க, அழகா மீட்ரு. ஏபிஎஸ் சிம்பிள் வருது. இதில் டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 160 km/h கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, ஃபியூல் கேஜோட கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்குறாங்க இந்த வாட்டி இதில். ஸோ 160னா இதில் நம்ம எவ்வளோ போக முடியும்னு தெரியல. 334 cc கண்டிப்பாக ஒரு ரைடு பண்ணி பார்த்துடணும். சாவி பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் கொடுத்துருக்குறாங்க. இக்னிஷனுக்கு ஆன் ஆஃபு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சைட் லாக் தனியாக எங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இது சைட் லாக்கு வந்து தனியாக எங்கே பண்ணிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பழைய டெக்னாலஜிலேருந்து புது டெக்னாலஜி எப்படி இருக்குமோ மொத்தத்தையும் அப்படியே கலந்த கலவையாக ஒரு பீஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பீஸ்ட்டை ஒரு ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். வாங்க டிரைவிங்கில் பார்க்கலாம். ஒரு அருமையான டிரைவ் போயிட்டு வந்தாச்சு ஜாவா பெராக்கில். இது வண்டியோட டிரைவிங்கை பற்றி சொல்லணுன்னா வேறு லெவலில் சொல்லலாம். இது வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா 176 கிலோ. ஆனால் அந்த ரேஞ்சுக்கு வந்து இது சொல்ல முடியாது. டிரைவிங்கில் பார்த்திங்கன்னா அது வெயிட் சுத்தமாக தெரியல. அவ்வளோ ஸ்பீடு இருக்குது, அவ்வளோ பிக்கப் இருக்குது. சும்மா அந்த ஸ்மூத்னஸை வந்து நம்ம அந்த 334 சிசிக்கு எவ்வளோ ஸ்மூத்னஸ் இருக்கோ அந்த ஸ்மூத்னஸ் அப்படியே கொடுத்துருக்குறாங்க வண்டியில். வண்டியோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்குது. இது ஹைட்டானவங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகும். நானும் 5.11 தான் ஹைட்டு. ஆனால் என் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சிட்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இன்னும் ஃபுல் ஸ்பீடு நான் ட்ரைவ் பண்ணி பார்க்கல. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நான் சிம்பிளாக ஓட்டினதுக்கே வந்து எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ட்ரைவ் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது. இது வண்டி பார்த்திங்கன்னா இது க்ரூசர் டைப் இது. ஆனால் இது எனக்கு ஓட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ரேஞ்சுக்கு இருந்தது ஓட்டுறதுக்கு. அவ்வளோ ஸ்பீடு இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்னஸ்ஸு, அவ்வளோ பிக்கப்பு.
சும்மா வேறு லெவலில். ஸோ இந்த பைக்கை பற்றி எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பெட்டராக பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ரிவ்யூ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலோட பெல் ஐக்கானை தட்டினீங்கன்னா அடுத்து நம்ம போட போகிற வீடியோஸோட எல்லாத்தோட விஷயமும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இனி பைக் வீடியோஸும் வரும் கண்டிப்பாக. ஸோ பைக் லவர்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.